இன்றைக்கி நம்ம இதை டேங்க் க்ளீன் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட வேஸ்ட் இருக்குது, ஃபுல்லாக ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. அதனால் நம்ம திருப்பி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி மீனை விட போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய கோய் கார்ப், கோல்டு ஃபிஷ், ஏஞ்சல் இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கைஸ், நான் தண்ணியெல்லாம் இறக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, ஓசு போட்டு அங்கே தண்ணி போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தண்ணி இறக்குற பிரச்சனை இப்போ ஈஸியாகவே முடிஞ்சிட்ருக்கு. ஆனால் கீழே வேஸ்ட்டை பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில் மீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சைஸாக இருக்குது. எல்லாம் நம்ம கிளியராக பார்க்கலாம், க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். மீனை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ரைஸ் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோய் தான். கொஞ்சம் பெரிய சைஸ் கோய், நல்ல சைஸில் வளர்ந்துருக்கு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேன் டைப் கார்ப் ரைஸ் தெளிவாக தெரியற விடும்போது காட்டுறேன் ரைஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய மோர் பிளாக் கோல்ட். ஸோ நம்மளுடைய கௌராமி கைஸ் செம்ம அக்ரெசிவ், இது காட்டுறதே கஷ்டம். பார்த்தீங்களா, பெருசாக வளர்ந்துருக்கு நல்லா. நம்மளுடைய கோல்டு ஃபிஷ் கைஸ் செம்ம சைஸில் வளர்ந்துருக்கு, கார்ப்பு சைஸுக்கு கைஸ். நம்மளுடைய பைனாப்பிள் கலரில் உள்ள ஒரு ஏஞ்சல் கைஸ். நம்மளுடைய கௌராமி இது இந்த 2 கலர் பேராக வாங்கியிருந்தோம், பேராகவே மாட்டியிருக்கு. இது வந்து பிளாக் கலர் ஏஞ்சல் கைஸ். கைஸ் அடுத்த ஒரு பிளாக் கலர் ஏஞ்சல். மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்தனால இந்த சின்ன பாக்கெட்டில் அது திகையாது. நம்ம ஒரு 10-15 மினிட்ஸுக்குள்ளே க்ளீன் பண்ணால் தான் மீனை காப்பாற்ற முடியும். ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மீனாக சாக ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு மீன் மிஸ்ஸிங் கைஸ். நம்ம அந்த ரெயின்போ கலரில் இருக்குமே ஒரு கௌராமி, அதோடைய பேர் மறந்து போச்சு. அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒன்று மிஸ் ஆகுது, ஒன்று ஃபஸ்ட்டே வந்துருச்சு கூட. அந்த ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, அதுலேருந்து தேடி கண்டுபிடிக்கணும் கைஸ். கைஸ் மிஸ் ஆன மீனும் கிடச்சிருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம டேங்கை ரொம்ப சூப்பராகவே க்ளீன் பண்ணிட்டோம். சைடில் இருந்ததெல்லாம் எடுத்து கொஞ்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பிடும். இது வளரும், இன்னும் நம்ம கொஞ்சம் குறைச்சிருக்கும், பட் மீன் நல்லாவே இதை சாப்பிடும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் ஃபில் ஆனது நம்ம மீனை விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மீனை கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன். இதான் இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க மீனெல்லாம் ரிவர்ஸில் நீந்த ஆரம்பிச்சிருச்சு கைஸ். கொஞ்சம் நேரம் விட்டோன்னா மீன்லாம் டெட் ஆயிரும். கௌராமி, ஏஞ்சல் எல்லாமே அப்படியே இருக்குது கைஸ். ஆனால் நல்லா சைஸாக வளர்ந்துருக்கு. அவங்களுக்கு பிடிச்சி காட்டணும்னா குதிச்சிடும், அதான் பிரச்சனை. பார்த்தீங்களா கைஸ், சைஸாக பார்த்தீங்களா, நல்லாவே வளர்ந்துருச்சு கைஸ். ஏஞ்சல் பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு கைஸ். செம்மையாக வளர்ந்துருக்கு. ரொம்ப நாள் தொடாத இருந்தனாலேன்னு நினைக்கிறேன். தண்ணி மீன் சர்வைவ் ஆகிற அளவுக்கு ஃபில் ஆனது நம்ம மீனை விட ஆரம்பிக்கலாம். அப்போ மீன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கைஸ், தண்ணியில் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு. இவ்வளவும் போதும் கைஸ். இது வளர்ந்து ஸ்ப்ரெட் ஆகும். நான் அப்பப்போ குறைச்சி விட்டுட்டே இருக்கேன், ஏன்னா இவ்வளோ தேவையில்லை. சிமெண்ட் டேங்க் தான், ஆல்ரெடி வாட்டர் நல்லா ஃபில்டர்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே கீழே வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுல அமோனியா ஏதாவது வந்துச்சுன்னா இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ் மீன் சர்வை ஆகிற அளவுக்கு தண்ணி ஃபில் ஆகிடுச்சு. நம்ம இந்த மீனை விட்டுடலாம். கைஸ் முதல்ல வந்துடுது பார்த்திங்கன்னா நம்ம ஏஞ்சல் தான் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நல்லா பிளாக் ஏஞ்சல் கைஸ், நல்லா வளர்ந்துருக்கு, விட்டுடலாம். கைஸ் இந்த மீன் தான் சொன்னேன் மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, கௌராமியோட இன்னொரு வெரைட்டி. குதிக்காதடா. அந்த மீனை விடும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், அது என்னுடைய விரலை டைப் பண்ணிச்சு கைஸ், உடம்ப வச்சு. செம்மையாக இருந்துச்சு. இப்படி தான் ப்ரீட் ஆகும் போல். ஓ கைஸ், ஏஞ்சல் முள்ளு பயங்கரமாக இருக்குது கைஸ். இது இன்னொரு ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் மீன் பார்த்திங்கன்னா முள் வந்து வைக்குது கைஸ், தண்ணி இல்லைனானதும். ஸோ பேட். ஸோ கைஸ் கௌராமியோடைய பேர் விட்டுறலாம், பாவமாக இருக்குது. இந்த குட்டி கௌராமி ஈஸியாக கையில் ஒட்டிக்குது கைஸ், எப்படின்னு தெரில. எல்லாம் டைட்டாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பெரிய சைஸ் கார்ப். சைஸை பார்த்தீங்களா,
ஃபேன்டைல் கார்ப் கைஸ். இது ஒரு இன்னொரு கார்ப்பு ப்ரீட். ஐயோ கைஸ், இது நான் வேணுனே பண்ணல, அது குதிச்சிருச்சு. டமால்னு விட்டுட்டேன். சே 20,000. அதுக்கு வயரில் ஃபுல்லாக எக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது கைஸ். பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்மக்கிட்ட இருக்க கோல்டு ஃபிஷ் விட்டுருவோமா? அப்புறம் நம்மக்கிட்ட ஏஞ்சல். ஏஞ்சலை பிடிக்க பயமாக இருக்குது கைஸ். முள் வைக்குது கைஸ். பிளாக் மோர், பிளாக் கோல்ட் கைஸ். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இதை பிடிக்கிறது. கௌராமி சைஸாக பார்த்தீங்களா கைஸ்? கைஸ் இது வந்து ஆரஞ்சு கலரில் வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு வழியாக பிடிச்சிட்டேன் கைஸ். இங்கே பாருங்களேன், தலைவனை விட்டுறலாம். நல்லாவே செட்டில் ஆகிடுச்சு. இவனை தான் நான் கேட்டேன் கைஸ். இவன் எக்கு ஃபில் ஆன மாதிரி தெரியுறான், ப்ரீட் ஆகிறது செட் ஆன மாதிரி. உங்களுக்கு அப்படியே தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி அப்படியே தண்ணி ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த டேங்க் க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும் கைஸ். தண்ணி ஃபில் ஆகட்டும். அப்படி பார்த்தீங்கன்னா கைஸ், டேங்க் க்ளீனிங் முடிஞ்சுது. இந்த மீனுக்கெல்லாம் நான் என்ன ஃபீடு கொடுத்துட்ருக்கேன்னா காமன் ஃபிஷ் ஃபுட்டு தான். பட் அந்த ஃபுட் மேலே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் நானும் சொல்லிகிட்ருக்கேன். பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதனால் நான் போடுறேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபீட் பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் கண்டினியூஸாக அதே ஃபுட்டு தான் சாப்பிட்டு வளர்ந்துட்டுருக்கு. நல்ல சைஸும் வந்துட்டுருக்கு. பெருசாக வரலைனாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.